வணக்கம் தமிழன் போல்ட்ரி ஃபார்ம்லேருந்து உங்கள் நவீன். சிக்ஸுக்கு ப்ரூடிங் போடுறது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ இது நிறைய பேத்துக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு டாப்பிக்காக இருக்கும், தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் நிறைய பேத்துக்கு இந்த டவுட் வந்து இன்னுமே இருக்குது. அதனால தான் நம்ம ஒரு வீடியோவை இப்போ மேக் பண்ணியிருக்கோங்க. ஸோ நம்ம ஃபார்மில் இன்றைக்கி ப்ரூடிங் போடுறதை உங்களோட நான் ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா 100 குஞ்சுக்கு இப்போ நான் ப்ரூடிங் போட்டிருக்கேங்க. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய தகரம் வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் தகரம், நல்லா திக்காக இருக்கக்கூடியது. இது ப்ளூ கலரில் அலுமினியம் கலரில் வரும். ஸோ உங்களுக்கு நல்லா திக்காக உங்கள் சைடில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. ஒரு 20 அடி 2 அடி உயரத்தில் ஒரு 20 அடி லென்த்துக்கு இந்த பிளைன் தகரம் வாங்கி அதை வட்டமாக பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு உள்கூடு ஒரு 4 அடி கிடைக்குங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்குள்ள ஒரு 20 நாள் வரைக்கும் ஒரு நாள் குஞ்சு விட்டிங்கன்னா ஒரு 100 குஞ்சு வந்து வளர்த்துக்க முடியும். 100 குஞ்சுக்கு பல்பு ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வாட்ஸ் பல்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இதே உங்கள்கிட்ட குஞ்சுகள் கம்மியாக இருக்குன்னா 60 வாட்ஸ் பல்பு போய்க்குங்க. ஸோ பல்புனுடைய ஹைட்டு தரையிலேருந்து ஒரு அடி உயரம் தூக்கி கட்டுங்க. அண்ட் தென் வந்து மதிய டைமிங்கில் குஞ்சுகள் வந்து பல்பு விட்டு தள்ளி போய் நின்னா அதுக்கு ஹீட்டு தேவையில்லை. ஸோ அப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணிடலாம். சம்மரில் வந்து பல்பு பகலில் தேவையில்லை, நைட்டு மட்டும் போட்டால் போதும். இல்லை கோழியெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று நல்லா வந்து பல்பு கீழே நிற்கிது அப்படின்னா அதுக்கு சூடு பத்தலன்னு அர்த்தம். அப்போ பல்புனுடைய வாட்ஸை அதிகப்படுத்தணும். ஸோ இது மாதிரியான ப்ரூடிங் போடும்போது சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஆரோக்கியமாக வளர்த்த முடியும். அண்ட் தென் ப்ரூடிங்கில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வெளிக்காற்று, அதாவது டேரெக்டாக வெளியே இருந்து வீசக்கூடிய காற்று குஞ்சு மேலே படாமல் ஒரு வாமான ஒரு ரூம்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூடிங் செட்டப்பை போடணுங்க. ஸோ இந்த சிக் ரூம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வாமாக இருக்கும். நம்ம உள்ளே போய் ஒரு 5 நிமிஷம் நின்னா நமக்கு வேத்து கொட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வந்து ஆக்டிவாக ஹெல்த்தியாக வளரும். நீங்கள் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணிட்டேன், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஷெட்டில் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ரூடிங் செட்டப் ஒத்தே வராது. எவ்வளோ ஹீட்டு கொடுத்தாலும் குஞ்சுகள் வந்து ஆக்டிவாக இருக்காது. ஸோ ஒரு வாமான டெம்பரேச்சர் உள்ள ஒரு ரூமில், நல்ல ஒரு க்ளோஸ்டு ரூமில் நீங்கள் இந்த மாதிரி ப்ரூடிங் செட்டப் போட்டு டே ஓல்டு சிக்ஸ் வளர்த்துறீங்க அப்படிங்கிறப்ப எந்த ஒரு மார்ட்டாலிட்டியும் இல்லாமல் சிக்ஸ் வந்து ஆக்டிவாக வளருங்க. ஸோ சுத்தமான பெருவிடையில் குஞ்சுகள் வேணும்னா நம்ம ஃபார்மை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.